ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈலங்கி பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர்வான ஆஃப்லைன் டிக்ஷனரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஈலங்கி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் அலர்ட் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு சில மெனுவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த 3 பார் போட்டிருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸுக்குள்ள போங்க. செட்டிங்ஸில் போனோடனே பார்த்தீங்கன்னா முதலாவது உங்களுக்கு எனேபிள் ஆட்டோ சர்ச்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிக் இருக்காது, அந்த இடத்துல ஒரு டிக்கை போட்டு விட்டுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷோ ஐகான் ஆன் நோட்டிஃபிகேஷன் பார், இந்த இடத்துல நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி போட்டு ஓபன் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல அந்த ஒரு டிக் இருந்திருக்கும். அந்த டிக் என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்ல இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி ஐகான் வந்து காட்டிக்கொண்டு இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த எனேபிள் ஆன்லைன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொன்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி வைப்பீங்களா இருந்தால் உங்களுடைய மொபைலில் டேட்டா கனெக்ஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு வேர்டு ப்ரொனவுன்ஸை பார்க்கணுமெண்டா நீங்கள் அதை இதில் என்டர் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மொபைலில் டேட்டா இருக்குமா இருந்தால் அதை வந்து நீங்கள் ஸ்பீச் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஸ்டார்ட் காப்பி ஸ்கேனர்ன்றதில் ஒரு டிக்கை போட்டு விட்டுருங்க. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜில் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல்ல சரி, உங்களுக்கு மீனிங் தெரியாத ஒரு வேர்ட் இருக்குமா இருந்தா அந்த வேர்டை நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே அது சர்ச் பண்ணி அதோடைய மீனிங்கை உங்களுக்காக வேண்டி காட்டும். அதுக்காக வேண்டி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஸ்டார்ட் காப்பி ஸ்கேனரை வந்து நீங்க கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யுங்க, பேக் வாங்க. பேக் வந்து மறுபடி அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்ப பாருங்க, இந்த அப்ளிகேஷன் அதாவது வந்து ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அதாவது சர்ச் பண்ணக்கூடிய வேர்டை நீங்கள் அதில் என்டர் பண்ணி அதோடைய மீனிங்கை பார்த்ததுக்கு பிறகு அதோட ப்ரொனவுன்ஸை பார்க்கணுமெண்டா உங்களுக்கு இந்த முதலாவது அதாவது இந்த ஆப்ஷனில் தந்திருக்கிறாங்க ப்ரீவியஸ் சர்ச், மூன்றாவதாக தந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரொனவுன்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்டர் பண்ண வேர்டுடைய ப்ரொனவுன்ஸை வந்து சரியான முறையில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பாருங்கள், என்னுடைய மொபைலில் நான் இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. லீவ்னு சொல்லக்கூடிய இந்த இதை நான் வந்து செட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் நான் டேட்டா கனெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு டேட்டா கனெக்ஷன் இல்லாத நேரத்தில் கூட இதோட ப்ரொனவுன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதோட இது ஒரு பெஸ்ட்டான ஆஃப்லைன் டிக்ஷனரியாகவும் இருக்குது. உங்களுக்கு தமிழில் அதாவது நம்மளுடைய தமிழில் ஏதாவது ஒரு வேர்டு தெரிஞ்சு அதுக்குரிய ஆங்கிலத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தது தமிழ் டு இங்கிலீஷாக மாறிடும். இப்போ நீங்கள் தமிழில் என்ன வேர்ட் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷில் சர்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு தமிழ் டு இங்கிலீஷை சேஞ்ச் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தமிழில் ஒரு வேர்டை என்டர் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்குரிய ஆங்கிலத்தை வந்து நீங்கள் இங்கால பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு டேட்டா கனெக்ஷனும் இல்லாமல் நல்ல முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃப்லைன் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி உங்களுக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கும் இன்னும் பல நேரங்களில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.